வணக்கம். இந்தியாவுல ஒரு புது பிசினஸ் தொடங்கணும்னு ஐடியா இருக்கா? சூப்பர்! வாங்க, உங்க ஐடியாவை ஒரு வெற்றிகரமான நிறுவனமா மாத்துறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு A to Z வரைக்கும் ரொம்ப தெளிவா பார்க்கலாம். உங்க மனசுக்குள்ள ஒரு கேம் சேஞ்சிங் ஐடியா இருக்கலாம். இந்திய சந்தையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நீங்க முழுசா நம்பலாம். ஆனா அந்த ஐடியாவை எப்படி உண்மையாக்குறதுன்னு யோசிக்கும்போது இந்த அரசாங்க விதிகள் நடைமுறைகள் எல்லாம் ஒரு பெரிய புதிர் மாதிரி ஒரு மேஸ் மாதிரி தோணும் இல்லையா? எங்க ஆரம்பிக்கிறது என்ன பண்றதுன்னே ஒரு குழப்பம் வரும். கவலையே வேண்டாம், அந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு தெளிவான சிம்பிளான தீர்வா தான் இந்த விளக்கம் இருக்க போகுது. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டம் உங்க மனசுல இருக்கிற அந்த சின்ன ஐடியாவை ஒரு பலமான அடித்தளமா எப்படி மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய கம்பெனியும் இந்த 4 தூண்கள் மேல தான் நிக்குது. முதல்ல சந்தையில என்ன தேவை இருக்கு, என்ன பிரச்சனையை தீர்க்கலான்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு தெளிவான பிசினஸ் பிளான் போடணும். அதுக்கப்புறம் உங்க கம்பெனிக்கு ஒரு சட்டப்பூர்வமான வடிவம் கொடுக்கணும். கடைசியா பார்ட்னர்ஸ் இருந்தா யாருக்கு என்ன பங்கு என்ன பொறுப்புன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். இதுதான் உங்க பிசினஸோட அஸ்திவாரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆரம்பகட்ட முடிவு. உங்க நோக்கம் பெரிய அளவுல முதலீடு வாங்கி கம்பெனிய வேகமா வளர்க்கணும்னா பிரைவேட் லிமிடெட் தான் சரியான சாய்ஸ். இல்ல எங்களுக்கு சிம்பிளான நிர்வாகம் போதும், செலவு கம்மியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ LLP, அதாவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சரி, அஸ்திவாரம் போட்டாச்சு. வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ உங்க பிசினஸ எப்படி அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யறது, அதோட முக்கியமான சொத்துக்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 3 பதிவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. உங்க கம்பெனிக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்கறது, வரி கட்டுறதுக்கு PAN TAN வாங்குறது, அப்புறம் உங்க வருமானம் ஒரு அளவுக்கு மேல போனா GST பதிவு பண்றது. இதுதான் உங்க கம்பெனி சட்டப்படி இயங்குறதுக்கான ஆதாரம். உங்க அறிவுசார் சொத்து, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அது வெறும் ஒரு பேர் இல்ல ஒரு லோகோ இல்ல, அதுதான் உங்க கம்பெனியோட அடையாளம். சந்தையில மத்தவங்கள விட உங்களை தனிச்சு காட்டுற விஷயமே அதுதான். அதனால அதை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, ஒரு ஆச்சரியமான விஷயத்த, அரசாங்கம் புது கண்டுபிடிப்புகளை எவ்வளவு தூரம் ஊக்குவிக்குதுன்னு பாருங்க. ஸ்டார்ட் அப்கள் அவங்களோட கண்டுபிடிப்புகளுக்கு பேட்டன்ட் ஃபைல் பண்ணும்போது கட்டணத்திலிருந்து 80% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்திலே எவ்வளவு பெரிய சேமிப்பு இது. அது மட்டும் இல்ல, தகுதியான ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கு முதல் 3 வருஷத்துக்கு முழுசா வருமான வரி விலக்கும் கிடைக்குது. இது உங்க ஆரம்ப காலத்துல பண நெருக்கடியை நல்லா குறைச்சி பிசினஸ் வளர்ச்சியில மட்டும் கவனம் செலுத்த பெரிய உதவியா இருக்கும். ஓகே, அஸ்திவாரம் போட்டாச்சு, சட்டப்படி ரெஜிஸ்டரும் பண்ணியாச்சு. இப்போ உங்க கம்பெனிய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக தேவையான எரிபொருள், அதாவது பணம், அரசாங்கத்தோட ஆதரவு, அப்புறம் சரியான நிர்வாகம், இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். இது ஒரு கோல்டன் அட்வைஸ். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பத்திலேயே கம்பெனியோட மதிப்பு கூட்டுறதுல தான் கவனம் செலுத்துவாங்க. ஆனா அதைவிட முக்கியம் லாபம் சம்பாதிக்கிறது தான். நிலையான வளர்ச்சிக்கு அதுதான் வழிவகுக்கும். சரி, லாபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனா என்ன செய்யணும்? முதல்ல யூனிட் எகனாமிக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கஸ்டமரை கொண்டு வர நீங்க செலவு பண்ற பணத்தை விட அந்த கஸ்டமர் மூலமா நீங்க சம்பாதிக்கிற பணம் அதிகமா இருக்கணும். 2வது, தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். 3வது, குறைஞ்சது 1 வருஷத்துக்காவது கம்பெனியை நடத்த தேவையான பணத்தை கையில வச்சுக்கணும். அரசாங்கமே ஸ்டார்ட் அப்களுக்கு பல வழிகள்ல உதவுது. பணம் வேணுமா? அதுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட இந்த பிசினஸ் வேணுமா? அதுக்கு GEM போர்ட்டல் இருக்கு. இந்த மாதிரி திட்டங்கள் உங்க வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வரோம். இது வெறும் ஆரம்பம் மட்டும் இல்ல, இது ஒரு நீண்டகால ஆட்டம். உங்க கம்பெனியோட நீண்டகால வளர்ச்சி, தனித்துவம், அப்புறம் உங்க இறுதி இலக்கு, இதுலெல்லாம் எப்படி கவனம் செலுத்தணும்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. எதிர்காலத்துல நீங்க முதலீடு வாங்க முயற்சி பண்ணும்போது உங்க கம்பெனியோட கணக்கு வழக்குகள், சட்ட ஆவணங்கள் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட ஒரு பெரிய ஃபண்டிங் டீல அப்படியே நிறுத்திடலாம். இந்த டைம்லைன் ஒரு நல்ல ரோட்மேப் மாதிரி. முதல் வருஷம் உங்க கம்பெனியோட தனித்துவத்தை, அதாவது எக்ஸ் ஃபேக்டரை உருவாக்குங்க. அடுத்த 2-3 வருஷம் அந்த அடித்தளத்தை வச்சு பிசினஸ வளருங்க. 5வது வருஷத்துக்கு மேல உங்க எக்ஸிட் பிளானை யோசிக்க ஆரம்பிங்க. அதாவது கம்பெனிய ஒரு பெரிய நிறுவனத்துக்கு விக்கிறதா இல்ல IPO போறதான்னு முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த இறுதி இலக்க நோக்கி இருக்கணும். சரி, இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த இந்த முழு பயணத்தையும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த செய்திய சுருக்கமா பாத்திரலாம்.
இந்த சார்ட் எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லுது பாருங்க. ஒரு பலமான அடித்தளத்தை போடுங்க, சட்டதிட்டங்களை சரியா பின்பற்றுங்க, அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமா வளர்ச்சியில கவனம் செலுத்துங்க. இந்த 3 விஷயம்தான் வெற்றியோட மந்திரம். ஆமா, ஒரு பிசினஸ் தொடங்குறது சவாலான பயணம்தான். பாதை கொஞ்சம் கரடுமுரடா இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு தெளிவான திட்டத்தோட போனீங்கன்னா ஒவ்வொரு தடையும் நீங்க ஈஸியா தாண்டிடலாம். இப்போ உங்க கையில ஒரு முழுமையான A to Z வழிகாட்டி இருக்கு. இந்த வழிகாட்டிய வச்சு நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? சொல்லுங்க. உங்க நிறுவனம் இந்த உலகத்துல என்ன பெரிய பிரச்சனைய தீர்க்க போகுது? யோசிங்க, செயல்படுங்க.